சுண்ணாம்பு கவசம் பண்ணி அதுக்கு மேலே சுண்ணாம்பு சீலமண் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து களிமண் சீலை பண்ணியிருக்கேன். இதை காய வச்சுட்டு புடம் போடுறேன். அறுவகை ஜெயினிற்கான அந்த புடத்தை வந்து இப்போ தான் வச்சேன். புடம் போட்டாச்சு, நல்லா புடம் வெந்துருச்சு. நான் அதை பிரித்தேன். அந்த வில்லையை பிரிக்கும் போது பூரா நொறுக்கி வந்துருச்சு. இப்போ நான் அரைச்சி அதை காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அரைச்சதில் நான் அரைச்சிக்கிட்டு இருக்கேன். பூரா அரைச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த உப்பு பூரா இருக்கேன். இதை வந்து அரைச்சது இங்கே வச்சுருக்கேன். இதை வந்து மஞ்சளில் கொஞ்சம் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்க எவ்வளோ சிறப்பாகிடுச்சு பாருங்க. இந்த உப்பு பூரா நல்லா சுண்ணமாக இருக்குது. இது வந்து ஜெயினில் எடுக்கணும். நல்லபடியாக வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு பாருங்க. குருவி ரத்தம் மாதிரி வந்துருக்கு பாருங்க. இப்போ ஜெயநீர் எடுக்கிறதுக்காக இந்த 3 பாட்டிலையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். 3 பாட்டிலையும் ஒரு 3 ஸ்பூன் போட்டு வச்சுருக்கேன். அதை டைட்டாக மூடி ஃப்ரிட்ஜில் வைக்கலான்னு பார்த்துருக்கேன். ஏன்னா இப்போ வந்து ஜெயநீர் எடுக்கிறதுக்காண்டி பிளேட்டில் வச்சுருந்தேன். ஒரு 3 பாட்டிலையும் வச்சுருந்தேன். இந்த 3 பாட்டிலையும் இதுலேயும் வச்சுருந்தேன். இதில் ஜெயநீர் வந்து இறங்கியிருக்கு, பாட்டிலையும் இறங்கியிருக்கு. நல்லா குளிர்ச்சியான பகுதியில் வச்சு ஜெயநீர் இறங்கிருச்சு. இந்த ஜெயநீர் வந்து காரம் இருக்கா இல்லையான்றதை பார்த்துருவோம். இப்போ அந்த ஜெயநீர் வந்து காரமாக இருக்கான்னு செக்கப் பண்ணுறதுக்காண்டி நான் ஒரு தட்டில் வந்து மஞ்சள் கரைச்சி வச்சுருக்கேன். இந்த மஞ்சள் கரைச்சதை வந்து இந்த ஜெயநீர் கொஞ்சம் ஊற்றுறேன் பாருங்கள். அந்த ஊற்றின இடம் பாருங்கள் எப்படி நல்லா சிகப்பாக மாறிடுச்சு பாருங்கள். நல்ல சிகப்பாக வந்துருச்சு. காரம் நல்லா இருக்குது. இப்போ வந்து ஒரு 4-5 தட்டில் வச்சுருந்தேன். ஒரு 4-5 தட்டில் வந்து நான் வந்து ஜெயநீருக்காண்டி பரப்பி வச்சுருந்தேன். அது பூரா ஒன்று சேர்த்துருக்கேன் பாருங்கள். இதில் எவ்வளோ ஜெயநீர் வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா ஜெயநீர் வந்திருக்கு. இதை வந்து இந்த பாட்டிலில் வந்து நான் இருக்கிறேன், கண்ணாடி பாட்டிலில் இருக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த கண்ணாடி பாட்டிலில் இருந்து நான் எடுத்து ஊற்றுறேன் பாருங்கள். இப்போ இந்த 3 பாட்டிலில் இருக்கிறதையும் இந்த தட்டில் இருக்கிறதையும் இதில் ஊற்றிருக்கேன். இது வரைக்கும் இவ்வளவு சேர்ந்துருக்கு. இன்னும் 2 நாள் பார்த்தோம்னா இன்னும் நமக்கு கூடுதலாக கிடைக்கும். அதையும் எடுத்து காமிக்கிறேன். இப்போ இந்த ஜெயநீர் எடுத்தது வந்து நல்லா காட்டமாக இருக்குது. இந்த ஜெயநீர்லேருந்து ஒரு ஸ்மெல் வருது. ரொம்ப மூக்கை தொலைக்கிற மாதிரி ஒரு ஸ்மெல் வருது. அந்த அளவுக்கு வருது. இதோட இது பாருங்களேன், ப்ளூ கலரில், அதாவது இதில் துருசு சேர்ந்துருக்கிறதுனால ப்ளூ கலர் ஷேட் அடிக்குது. அந்த ஜெயநீரில் ப்ளூ கலர் ஷேட் அடிக்குது. ஆனால் நல்லா ஜெயநீர் வந்திருக்கு. இன்னும் வரும். அதையும் எடுத்து ஊற்றி நான் மற்ற கருவங்க சுண்ணத்துக்கு அரைக்கிறதுக்கும் துருசு சுண்ணம் அரைக்கிறதுக்கும் இன்னும் பல வேலைகளுக்கு நான் அதை வந்து உபயோகப்படுத்த போகிறேன். பாருங்கள், அடுத்த வரிசையாக காமிக்கிறேன். இந்த அறுவகை உப்பு ஜெயநீர் நிறைவு பெற்றது. எடுத்து முடிச்சாச்சு. நன்றி, வணக்கம்.